வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவாறு இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். நிகழ்ச்சிக்கு கிராத் ஓதுவதற்கு அன்பு சகோதரர் அலி ரசாதி மௌலவி அவர்கள் என்று அழைக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. الحمد لله ثم الحمد لله. وإننا في هذا الوقت فأن يكون تعاونا للمسلمين وغير المسلمين، فإن هذا تبرعة الدم وهذا ينفعون الناس كثير من المرضى لمن يحتاجون. فإننا هذا الوقت ندعو الشيخ إبراهيم الأنصاري وهم رئيس القسم مستوريات الأغذية، وإننا ندعو ونرحب أهلا وسهلا ومرحبا بكم في هذا الحفلة بتبرعات الدم. أول شيء نشكر الإخوان القائمين على هذا العمل الخير، ونشكر جميع الحضور على تبرعهم بالدم لجميع المرضى. اللهم يشفي مرضانا ومرضى المسلمين أجمعين. والله يجزاكم خير على التبرع على البرنامج القائمين فيه الإخوان، وشكر خاص للجماعة بما يقومون فيه من أعمال خيرية، وأسأل الله أن يشفي فيه مرضى المسلمين أجمعين ويشفي فيه كل مريض يا رب العالمين. وجزاكم الله خير. இந்த சங்கையான நிகழ்ச்சிக்காக வேண்டி எங்களை வருகை தந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல காரியம் என்பது மற்றவர்களுக்கு ரத்தத்தை கொடுத்து உதவுவது என்பது ஒரு நோயாளிக்கும் தேவையுடையவர்களுக்கும் இது மிகவும் தேவையான நல்ல காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியவர்களுக்கு என்னுடைய உள்ளம் சார்ந்த நன்றினையும், இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்தவர்களுக்கு என் உள்ளம் சார்ந்த நன்றினையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி தரப்படக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே நன்றியை காட்டியவனாக எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக அவர் தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டார். ஜஸாக்குல்லாஹ் ஹைர் கஸீரா. And our advisor, Janab S.K. Samsudin, our both will honor our chief guest, Janab Ansar. Novel handled by Janab S.K. Samsudin. إننا ندعو في ضيوفنا الشيخ إبراهيم الأنصاري وأن يأتي شهادة من طرفهم حق المعاملات الإعلانات حق شاهين شاه.
மலரை ஒரு கே சம்ஸ்கிருத் அவர்கள் ஸ்பான்சர் ஷேக் இப்ராஹிம் அன்சாரி அவர்களுக்கு மண்டல செயலாளர் சகோதரர் எஃபுல்லா கான் அவர்கள் இந்த சால்வை சகோதரர் சயின்ஸ் அவர்களுக்கு மண்டல செயலாளர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் நல்ல சகோதரர் டாக்டர் சித்தி சாலிம் அவர்களுக்கு மண்டலத்தின் சார்பாக எங்களது மண்டல கிளைக்கழக நிர்வாகிகள் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இரத்த தானம் செய்வதிலே ஒரு மாபெரும் அமைப்பாக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தனது பணிகளை அயல் நாடுகளிலும் செய்து வருகின்றது. குறிப்பாக வளைகுடா நாடுகளிலே குவைத், கத்தார், சவுதி, துபாய், பஹ்ரைன் இது போன்ற நாடுகளிலே மிகவும் சிறப்பான சேவைகளை நம் சகோதரர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்நாட்டில் வாழும் மக்களுக்காகவும் இரத்த தானத்தை செய்து வருகின்றது என்பதை நீங்கள் அறிவிக்கிறோம். அதனுடைய ஒரு நிகழ்வாக கடந்த முறை சுமார் 140 நபர்களை கொண்ட மாபெரும் இரத்த தான முகாமை நாம் நடத்தியிருக்கின்றோம். அதனுடைய அடுத்த நிகழ்வாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்று இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களது ஸ்பான்சர் சகோதரர் சாயின்ஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர் ஷேக் இப்ராஹிம் அன்சாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்டல ஆலோசகர் எஸ்கே சம்சுதீன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலமா சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அலி ரசாதி அவர்களுக்கும் பிற அமைப்பிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உங்களது தொப்புள்கொடி உறவுகளான மாற்றுமத சகோதரர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களது மனமார்ந்த வரவேற்பை அளித்து இந்த நிகழ்வை ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில உரைகளை நடத்தி நிறைவேற்றி கொண்டு வரலாம் என்று இருக்கின்றோம். அதனுடைய முதல் நிகழ்வாக டாக்டர் ஷாதிக் அவர்களை இரத்த தானத்தினுடைய சிறப்பினை பற்றி ஒரு சில உரைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மல்லா நபி பாதா வாலிஹி வாஸ்ஹாபி அஜ்மாயின். எல்லா புகழும் அகிலங்களின் நாயனான அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், மன் அஹ்யாக ஃபகஅன்னக அஹ்யன் நாஸ் ஜமியா. யார் ஒருவர் ஒருவரை வாழ வைக்கின்றாரோ அவர் மனித குலத்தையே வாழ வைத்தவரை போன்றாவார். ஒரு மனிதரை வாழ வைப்பதற்கு பொருளுதவி, பண உதவியை போன்று அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்ற பெரும் அறுக்கொடைகளில் ஒன்றான இரத்தத்தை தானமாக தேவையுடையோருக்கு கொடுத்து வாழ வைப்பது மனித குலத்தையே வாழ வைத்ததின் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். முதலில் நாம் ஏன் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்பது அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமும் இரத்தத்தை செயற்கை முறையில் செய்ய முடியாது. அதை ஒருவருக்கு இரத்த தானம் செய்வதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையை தானமாக கொடுப்பதன் மூலமாக மட்டுமே இரத்தத்தை இன்னொரு பெற முடியும். எப்படி நோன்பு வைத்து அதன் மூலம் நன்மையை பெற்று நன்மை பெறுவதன் மட்டுமில்லாமல் அதன் மூலமாக உடலுக்கு பல விதமான நல்லதுகள் நடக்கிறதோ அதே போன்று இரத்த தானம் செய்வதினாலும் நன்மை பெற்றதோடு
அதன் மூலயமா நமக்கு சில நன்மைகளும் கிடைக்கின்றது. அதில் ஒன்றாக நமது உடலில் உள்ள அயன் சத்து அதிகமாக வந்துவிட்டால் நமக்கு அது மூலியமாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நமது உடல் அதில் அயன் நிறையா சேர ஹார்ட்லேயும் லிவர்லேயும் பேன்க்ரியாஸ்லலாம் அதிகமாக அது டெபாசிட் ஆகி அது மூலிமா நம்ம ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இரத்த தானம் செய்வதனால் இந்த அயன் சத்து ரெகுலராக ஒரு நார்மலில் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக என்ன சொல்ல வரோன்னா, இப்போ மொபைல் அல்லது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி அல்லது உணவு பழக்கம் மூலியமாக நமக்கு நிறையா நம்மளுடைய பிளட்டு நிறையா திக்காகிடுது. ஸோ அதை நல்ல ஒரு பிளட் தின்னர் மாதிரி அல்லது லேசாக்கிறதுக்காக பிளட் டொனேஷன் ரெகுலராக நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய உடல் நம்ம உடலில் உள்ள இரத்த ஓட்டம் சீராக இருக்குது. ஸோ அதுக்காக உதவி செய்ய இரத்த தானம் அதுக்கு உதவியாக இருக்கிறது. என்ன சொல்ல போனோன்னா, நமக்கு கேன்சர் வர்றது இந்த அயன் ஏற்கனவே சொன்னது போல் அயன் சத்து அதிகமாக இருக்க அது மூலிமா கேன்சர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த நம்ம ரெகுலராக இரத்த தானம் கொடுக்கும்போது நம்மளுடைய அயன் அளவு உடம்புல சரியான அளவு மெயின்டைனாக இருக்கிறது. அதனால் புதிய இரத்த அணுக்கள் நம்மளோட உடம்பில் உருவாகி அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரதாக இருக்கிறது. நம்ம பொதுவாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இரத்த தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இரத்த தானம் செய்ய ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்ட அந்த பயன்களை நம்ம அடைஞ்சிக்க முடியும். நம்ம இரத்த தானம் செஞ்சதுக்கு அப்புறமோ அல்லது செஞ்சுட்டு நம்மளுடைய இரத்தத்தை நல்ல அளவில் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட்டு, கீரை வகைகள், பழங்கள் இதுங்களை சாப்பிடும்போது நமக்கு நம்ம புதுசான நல்ல இரத்த ஓட்டங்கள் நல்லா இரத்த அணுக்கள் நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக நான் ஒரு ஹதீஸ் சொல்லி இன்ஷால்லா நான் முடிச்சுக்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, ஒருவர் தனது சகோதரரின் தேவையை நிறைவேற்றுகிறாரோ அவரின் தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்று சொல்கிறாங்க. அந்த நபி மொழியை உயிர்ப்பிக்கும் விதமாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் பல சமூக சேவைகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆம்புலன்ஸ் சேவை, இந்த இரத்த தான முகாம் பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. இந்த வாய்ப்பளித்த தமுக அமைப்பினருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சகோதரர் டாக்டர் சாதிக் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முதல் வாழ்த்துறையாக ஸ்பான்சர் ஷாயின்ஸ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த செயலை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழ்நாடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம்லாம் இது. இந்த சில வீட்டில் ஒரு பெரிய அமைப்பு பார்க்கும்போது தாமதம் எல்லாம் மாதம் நிகழ்ச்சி இருந்தாங்க. அது இல்லாமல் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்காக நல்ல நன்மைகள் பண்ணுறாங்க தவிர எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தாமதோட இது வாழ்வாத அவருக்காக அவர் செயல்படல, தன்னுடைய மக்களுக்காக செயல்படுறாரு, நன்மைக்காக செயல்படுறாரு. இங்கே கொடுத்த நன்மை நன்றி தெரிவிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சகோதரர் சாயின்ஸா அவர்கள் சொன்னது போல் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அனைத்து வகையிலுமே, குறிப்பாக தமிழகத்தில் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் டாக்டர் அவர்கள் சொன்னது போல் ஆம்புலன்ஸ் சேவையாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, கல்வி உதவியாக இருந்தாலும் சரி, தனிநபர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயம் எங்கேயெல்லாம் பாதிக்கப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் முதல் பொருளாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வழியாக கோயத்திலே பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம், பல உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக மக்களுக்கு ஜாதி மதம் பாராமல் பல உதவிகளை நாம் செய்து வருகின்றோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த இரத்த தானத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்விற்கு முழுமையாக எங்களுக்கு ஸ்பான்சர் அளித்து இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரும் வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றியமைத்த இறைவனுக்கு நன்றியை கூறி இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த NQG ஸ்டேஷனரியினுடைய சேர்மன் சகோதரர் சாகித் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இன்ஷா அல்லாஹ் இரத்த தானம் தொடர்ந்து நடைபெறுபவர்கள் அங்கே இரத்தத்தை கொடுத்துவிட்டு தங்களுடைய பெயரை இங்கே பதிவிக்கும் பொழுது உடனடியாக அவர்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் நாம் இங்கே வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இரத்த தானம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்த அனைவருக்குமே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உணவு அருந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரையாற்றுவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோயில் மன்ற செயலாளர் சகோதரர் பந்தல்குடி சம்சுதீன் அவர்களை ஏற்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த இரத்த தான முகாமிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழமை அமைப்புகள், சகோதர அமைப்பின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய மாற்று மத சகோதரர்கள் மற்றும் இங்கே தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய அண்ணன் ஷாஹின் ஷா, அலி ரசாதி, SKS சஜரத் அவர்கள், ஷேக் இப்ராஹிம் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கருப்பு வெள்ளை வரிப்புலிகள், நம் நெஞ்சம் நிறைந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சகோதரர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி அமைத்து ஆதரவளித்த அனைவரையும் வருக என்று வரவேற்றவனாகவும் அனைவருக்கும் நன்றி கூறியவனாகவும் என்னுடைய உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.